என்ன பேசுறாங்க எல்லாம் புரியும் இல்லையா? நம்மள 2 பேரையும் மதிச்சுன்னு சொல்றாருன்னா நமக்கு நீ எனக்கு எப்படி இருக்கு நீ அது சொல்லுமா? நான் கேம்ஸ் கூட நான் சத்தியமா சொல்றேன். நீங்க நிறைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு செம்ம ஃபயராக இருந்ததுங்க. நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி எல்லாரையும் நறுக்குன்னு கேள்வி கேட்டார். எஃப்ஜேவை கேட்டார், விஜய் பார்வதியை போட்டு பொழந்தாரு, விக்ரமுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஆனால் வேற ஒரு இஷ்யூவில் விக்ரமை போட்டு பொழந்தாரு, விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக பேசினாரு. எல்லாமே கரெக்டாக பண்ண மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் நம்ம ஆளுங்களில் நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தில் மாற்று கருத்து இருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன விஷயம்னா, சாண்ட்ராக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதாவது கனி விஷயத்தில் கனி பண்ணது தப்புனா சாண்ட்ரா பண்ணதும் தப்பு தானே. கனி ஜட்ஜாக இருந்தாங்கன்னா சாண்ட்ராவும் ஜட்ஜாக தானே இருந்தாங்க, அவங்களையும் நிறைய கேட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கடைசியில் கனி கூட சாண்ட்ரா கிட்ட பேசியிருப்பாங்க, எங்க நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சாண்ட்ரா பண்ணது தப்பு மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு தோணியிருக்கும். இப்போ ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒரு 70 பேருக்கு சாண்ட்ரா பண்ணது தப்பு தான்ப்பா, சாண்ட்ரா மேலேயும் தப்பு இருக்குது, சாண்ட்ரா மேலேயும் கோவப்பட்டிருக்கணும், விஜய் சேதுபதி பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இல்லை அதனால விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். அப்படி தோணுனாலும் தப்பு இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேனே. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வலை போட்டு முதல்ல பிடிக்கிறாரு. முதல்ல அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றதை கேட்கறதுக்காக அந்த கேப்டன்சி டாஸ்கில் டிஸ்குவாலிஃபை பண்ணீங்களே, அது எப்படி நீங்கள் சரியாக தான் பண்ணீங்களான்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி அவங்ககிட்டயே கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 2 பேர் ஜட்ஜஸான சாண்ட்ராவையும் நிற்க வைக்கிறாரு, கனியும் நிற்க வச்சு கேட்குறாரு. கனி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க, கனி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, சார் கரெக்டாக தான் சார் பண்ணேன், நான் உறுதியாக இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் அதில் பாருங்கள். எபிசோட் நேற்று பார்த்துருப்பீங்க. கனி அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க, ஆனால் சாண்ட்ரா பாருங்க அவ்வளோ அழுத்தமாக இல்லை சார் எனக்கு அதில் சில மாற்று கருத்து இருக்குன்னு. அதாவது சாண்ட்ரா அந்த இடத்துல தப்பு பண்ணாங்களான்னா தப்பு பண்ணாங்க. ஏன்னா சாண்ட்ரா அங்கே அடித்து பேசியிருக்கணும். என்ன கனி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு டிஸ்குவாலிஃபை? இல்லை கனி, டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணக்கூடாது கனி, பார்வதி மேலே சரிதான் கனி, எப்படி சபரி இப்படி அடிக்கலான்னு அங்கே பேசினாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே பேசலை. எங்கே ஜட்ஜாக இருந்தாங்கல்ல அந்த இடத்துல பேசலை. ஆனால் அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் இன்னும் பேசியிருக்கணும். அவங்க ஒரு மாதிரி அவங்க நினச்ச முடிவை எடுக்க வச்சிட்டாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு. யார் அதுக்கப்புறத்துலேருந்து சாண்ட்ரா பேசிட்டாங்க. ஆமாம் அந்த இடத்துல அவங்க பண்ணது தப்பு, ஆனால் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம பண்ணது தப்புன்னு அங்கேருந்தே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் விஜய் சேதுபதி கேட்கும் போது கனி கான்ஃபிடென்ட்டாக ஆமாம் சார் இப்பயும் நான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கேன்றாங்க. யோசிச்சு பாருங்க, நான் இப்பயும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. கனியை ஒரு வேளை முடிவெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஐயோ பார்வதிக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, நம்ம கேட்காம விட்டுட்டுமே, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டுமே, நம்ம பண்ணது லைட்டாக தப்பு தான் போல, நம்ம கொஞ்சம் சபரிக்கு ஃபேவராக போயிட்டோம் போலன்னு இப்பயும் அவங்க மைண்ட் செட்டு மாறல. விஜய் சேதுபதி அதனால தான் கேட்குறாரு, யார் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு முதல்ல போடுறாரு. ஒருவேளை சாண்ட்ராவும் இல்லை சார் தீர்ப்பெல்லாம் கரெக்டாக தான் தந்தோன்னு உறுதியாக சொல்லியிருந்தாங்கன்னா சாண்ட்ராவுக்கும் அடி விழுந்திருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி என்ன மைண்டில் இருக்காருன்றது 2 பேருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நேற்று எபிசோடோட ஸ்டார்டிங்கு விஜய் பார்வதியை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. இந்த டாஸ்க்லையும் விஜய் பார்வதி அட்டாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, விஜய் பார்வதி டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் கேம்குள்ளே சபரியை தள்ளியிருக்காங்க, அதனால தான் சபரி பதிலுக்கு தள்ளினாரு. அப்படி கூட விஜய் சேதுபதி பேச வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது விஜய் சேதுபதி விஜய் பார்வதியை இதை வச்சு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கான்ஃபிடென்ட்ல தான் கனி இருக்காங்கல்ல. ஆமாம் சார் நான் கரெக்டாக தான் சார் சொன்னேன், டிஸ்குவாலிஃபை பண்ணது சரின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. ஆனால் சாண்ட்ரா கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை. ஸோ சாண்ட்ரா மேலே நம்ம ரொம்ப தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, சாண்ட்ரா வந்தானே ஜட்ஜு. ஆமாங்க, ஜட்ஜாக இருக்கும் போது தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த தப்பை உடனே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவ்வளோ தானே பண்ண முடியும். ஆமாங்க, அங்கே இருக்கும் போது அதாவது ஒரு சிச்சுவேஷனை கனி கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க எடுக்கிற முடிவை வர வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கனி வெளியே இருக்க விக்ரம் கிட்ட எதுக்கு சஜஷன் கேட்குறாங்க, விக்ரம் வெளியே போ பார்வதின்னு விக்ரம் கிட்ட எதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் வாய மூடுங்க, வெளியே இருக்க எல்லாருமே வாய மூடுங்க, ஜட்ஜஸாக நாங்கள் எதுக்கு குத்துக்கல்ல மாதிரி நிற்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் தானே கனி சொல்லணும். வெளியே இருக்கவங்க கிட்ட இருந்து சஜஷன் கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ரூல் போடுறீங்கன்னா அதையும் பார்வதியை பார்த்து மட்டும் சொல்றீங்க, அதாவது லைனை தாண்டக்கூடாது பார்வதின்னு மட்டும் சொல்றீங்க. அதெல்லாம் விஜய் சேதுபதி கரெக்டா தான் கேட்டாரு. நேத்து அடிக்க வேண்டியது கனியை தான், சாண்ட்ராவை ரொம்ப அடிக்க வேண்டிய தேவையில்லை. சாண்ட்ராவை அடிக்க வேண்டிய நிலைமை வரும்போது நிச்சயமா விஜய் சேதுபதி போட்டு பொழப்பாரு. ஃப்ரெண்டு ஒய்ஃப்லாம் விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. சாண்ட்ரா ஒரு பிரச்சனையில மாட்டும் போது போட்டு பொழக்க தான் செய்வாரு. வேணா நீங்க பாருங்க, சாண்ட்ரா மாட்டும் போது பாருங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க.